உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு தமிழ் புத்தாண்டு. இந்த வருடம் பராபவ வருடம். இந்த பராபவ வருடம் பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரத்தில் பிறக்குது. சதய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்கக்கூடிய இந்த வருடம் துலாம் ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை தரப்போகுது அப்படின்றத இந்த காணொளியில் தெளிவாக விவரமாக நாம் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். துலாம் ராசி அன்பர்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இதற்கு முன்னாடி காணொளியிலேயே தமிழ் வருட பிறப்பு உங்களுக்கு மிகச்சிறந்த மேன்மைகள் அளிக்கப் போகுது. இந்த வருடம் உங்களுக்கு பொன்னான வருடமாக இருக்க எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்பேற்பட்ட இந்த வருடத்தில் கிரகங்களுடைய நிகழ்வுகள் உங்களுக்கு எந்த லெவலுக்கு மேன்மைகள் அளிக்கப் போகுது, அந்த மேன்மைகள் என்னென்ன அப்படின்றது, எப்படி உங்களுக்கு அந்த கிரகங்களால் ஒரு அற்புத பலன்கள் கிடைக்க போகுதுன்றது தான் இங்கே நம்ம அவசியமாக பார்க்க போகிறோம். அப்போது துலாம் ராசி அன்பர்களுக்கு துலாம் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் இருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உச்ச குரு பார்க்க போகிறோம். ஏன்னா உச்ச குரு எப்படின்னா, நம்ம ஜனவரி ப்ளஸ் பிப்ரவரி மார்ச் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் இருந்த இடமே நவம்பர் ப்ளஸ் நவம்பரில் இருந்தே அவர் வக்கர நிலையில் இருந்து அவர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லது கொடுக்குற இடத்துல இருந்து நல்லது கொடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அவர் ஜூன் மாதத்தில் பெயர்ச்சியாகி உச்ச குருவாக மாற போகிறார். உச்ச குருவாக மாறி உங்களுக்கு 10ஆம் பாவத்திற்கு நின்று அவர் பார்வை விழக்கூடிய இடம் உங்களுக்கு 3 இடம். ஒன்று உங்களுடைய தனஸ்தானத்தில் விழுது, உங்களுடைய 2ஆம் பாவத்தில் விழுது, அதாவது விருச்சிகத்தில் விழுது. கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பார்வை விருச்சிகத்தில் விழுது. விருச்சிகத்திற்கு அடுத்தது மகரத்தில் விழுது, 7ஆம் பார்வையாக மகரத்தில் விழுது. அப்போது 2ஆம் பாவத்தில் உங்களுக்கு ப்ளஸ் உங்களுக்கு 4ஆம் பாவத்திலையும் குரு பார்வை விழுது. 2ஆம் இடம் பலம் பெறுது, 4ஆம் இடம் பலம் பெறுது. அடுத்தது உங்களுக்கு பலம் பெறக்கூடிய இடம் உங்களுடைய 6ஆம் பாவம். 6ஆம் இடத்தை பார்க்குறார் உச்ச குரு. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? அப்போது உச்ச குரு 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன நடக்கும்னா, குரு தன் சுய வீட்டை பார்க்குறார், தன்னுடைய சொந்த வீட்டை உச்சமடைஞ்சு பார்க்குறார். இது ஒரு பக்கம் பெரிய லெவல் உங்களுக்கு ஹைலைட்டாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த வருடத்தில் சூரிய பகவான் கரெக்டாக வருடம் பிறந்த அந்த முதல் நாள் அன்னைக்கே அவர் உச்ச சூரியனாக மாறிடுவார். உச்ச சூரியன் என்ன பண்ணுவார்னா, டைரெக்டாக உங்களுடைய ராசி 7ல் நின்று உங்கள் ராசியை 180 டிகிரியில் பார்க்குறார். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் சனி பகவானும் ப்ளஸ் அந்த இடத்துல புதன் பகவான், அதாவது இந்த கிரகங்கள் சுக்கிரனோட 4 கிரகங்களும் மீனத்தில் நிற்கக்கூடிய அருமையான அமைப்பு. அது உங்களுக்கு 6ஆம் பாவம். 6இல் சனி நின்றால் மிகச்சிறந்த யோகம். இந்த அமைப்பை இந்த சனி பகவான் இங்கே இருக்கும் பொழுதே நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட். அதுக்கு அடுத்தது அஷ்டம சனி, அதற்கு முன்னாடி அதாவது கண்டக சனி. இப்படி அந்த சனி பகவான் 7ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவத்துக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சிரமங்களை அவர் கொடுக்கக்கூடியது உங்களுக்கு கொடுக்க மாட்டார். அவர் அந்த நேர காலகட்டங்களில் உங்களுக்கு சற்று பின்னடைவை கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இன்னுமே அவர் இந்த வருடம் முழுவதும் அந்த இடத்துல தான் இருக்க போகிறாரு. இப்போது இந்த நிலையில் ராகு ப்ளஸ் கேது மட்டும்தான். கும்பத்தில் ராகு பகவானும் அதே நேரத்தில் சிம்மத்தில் கேது பகவானும் இந்த நிலையில் இருக்கும் பொழுது துலாம் ராசி அன்பர்கள் கடந்த வருடத்தில் நிறைய நீங்கள் இழப்புகளையே சந்திச்சிட்டிங்கன்னு நான் சொல்லுவேன். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ இந்த குரு பார்வை விழக்கூடிய இடம் குடும்ப ஸ்தானம் இல்லையா? இதற்கு முன்னாடி அந்த இடம் உங்களுக்கு குரு வக்கர நிலையினாலேயும் ஒரு புறத்திலே 5இல் இருக்கக்கூடிய ராகுவாலையும் சில பாதிப்புகளை சந்தித்த துலாம் ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடம் விழுந்து இருந்தது. இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தை சார்ந்த விஷயங்கள் பலவீனம் அடைஞ்சது. அப்போது அது குடும்பம் மட்டுமல்ல, தனம் சார்ந்த இடம்னா என்ன,
குடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களை மாதிரி பர்ஃபெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அது நீங்கள் தான். அந்த லெவலுக்கு வாங்கின நேரத்துக்கு பணத்தை கரெக்டாக கொடுக்கணும்னு நினைப்பீங்க. அதே நேரத்தில் பொருளாதார ரீதியில் ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு நினச்சாலும் வாக்கு கொடுத்துட்டா உங்கள்கிட்ட இருக்கோ இல்லையோ கடனை உடனே வாங்கியாவது அவங்களுக்கு கொடுக்குற நேரத்தில் கொடுத்துடணும்னு நினைப்பீங்க. அப்படி பர்ஃபெக்டாக யோசிக்கக்கூடிய குணாபிஷேகம் கொண்ட இந்த ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா எந்த வரவு செலவு ரீதியில் பர்ஃபெக்டாக இருந்தீங்களோ அந்த வரவு செலவு இத்தனை வருடங்களை கரெக்டாக செய்து 1 மாதம் 2 மாதத்தில் சற்று நீங்கள் தாமதப்படுத்தியதால் இதுதானா நட்பு, இதுதானா பந்தம், இதுதானா நம்ம இத்தனை வருஷம் பழகிய பழக்க வழக்கத்துக்கு ரியாக்ஷன் அப்படின்ற அளவுக்கு அந்த நிலையை கண்டு ரொம்ப மன உளைச்சல் அடைச்சிருப்பீங்க. உங்களுக்கு எதிரில் நின்று பேச யோசிக்கக்கூடியவங்க கூட இந்த கொஞ்சம் கடந்த வருடத்தில் உங்ககிட்ட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கெல்லாம் சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. இதனுடைய விளைவுகள் உங்களுக்கு இனம் புரியாத மன உளைச்சல் ஒருபுறம், அடுத்தால் தூக்கம் இல்லை, பல யோசனைகள், பல சிந்தனைகள்ன்ற அளவுக்கு எல்லாமே கடந்த வருடத்தில் நீங்கள் பாதிப்புகளை சந்திச்சாச்சு. இந்த பாதிப்புகள் இத்தோட நின்னதா அப்படின்னு கேட்டால் நம்பிக்கை நாணயம். யாரு மேலே நம்பிக்கை வச்சிங்களோ, யாருடைய பேச்சுக்களை நம்பி அவர்களுக்காக நாம் பரவாயில்ல 10 ரூபா கொடுக்கலாம், கடனை உடனே வாங்கியாவது கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி நம்பிக்கையோடு நீங்கள் அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் நீங்கள் நம்பி கொடுத்த அந்த பணம் எல்லாத்துலேயுமே ஏமாற்றங்களை சந்தித்த ராசி துலாம் ராசி அன்பர்கள். எல்லாரும் நம்பாமல் கெட்டு போயிட்டாங்க. ஆனால் நம்பியே ஒரு ராசி என்னன்னா அது துலாம் ராசி அன்பர்கள் தான். அது மட்டும் இல்லை, நீங்கள் எதை செய்யணும்னு நினச்சாலும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து இது செய், நீ சக்ஸஸ்ஃபுல் அடைவே அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மிக குறைவு. இது செஞ்சு நீ என்ன சக்ஸஸ் அடைய போறியா, இது வாய்ப்பே இல்லை, இது அவ்வளோதான் இப்படி சொல்லியே நிறைய வாய்ப்புகளை மிஸ் பண்ணீங்க. கடந்த வருடத்தில் நிறைய விஷயங்களை இழந்தீங்க. நீங்கள் எடுத்து செய்த ஒவ்வொரு ப்ராஜெக்டும் 99% நீங்கள் உங்கள் உழைப்பை கொண்டு நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு கடைசி நேரத்தில் அதை டிராப் ஆகி பிரேக் ஆகி ஏன் இப்படி, எதனால் இப்படி, நம்ம யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம், யாருக்கு என்ன துரோகம் செஞ்சோம், கடைசியில் பார்த்தா அந்த வாய்ப்புகள் யாரோ சம்மந்தம் இல்லாதவங்க, தன்னை விட குறைந்த தகுதி உடையவர்கள் அதை அடையக்கூடிய நிலையை கண்டு ரொம்ப வேதனைகளுக்கு ஆளாயிருந்திருப்பீங்க. அப்பேற்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் நீங்கள் யாரெல்லாம் உங்களை கண்டு அலட்சியப்படுத்தினார்களோ, உங்களை யாரெல்லாம் விமர்சனம் பண்ணாங்களோ அவங்களுக்கு எதில் ரீஎன்ட்ரி கொடுத்து பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக அடைய போகிறீங்க. ப்ளஸ் கடன் சுமைகள் உங்களுக்கு நீங்க போகுது. மீளா கடனில் இருக்கிறவங்களுக்கு கூட அதற்குண்டான கிளாரிட்டி, அதற்குண்டான வழிகள் பிறக்க போகுது. நீங்கள் பிரச்சனையை விட்டு வெளியில் அழகாக வர போகிறீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்க போகிறீங்க. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய கடின உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய அருமையான ஒரு கிஃப்ட் இந்த வருடம். இவ்வளோ நான் போல்டாக சொல்கிறதுக்கு காரணம், தனஸ்தானத்தில் உச்ச குரு பார்வை விழுது, செல்வம் செல்வாக்கு பெருக போகுது. கடந்த காலகட்டங்களில் நீங்கள் குடும்பத்திற்காக தானே செய்கிறோன்னு நினச்சி சில இன்வெஸ்ட்மெண்ட், வீடு கட்டினது, வாங்கினது, ஒரு பூமி மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினது, உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினச்சி ரெடி பண்ணினது, இதை பார்த்தீங்கன்னா சரிவுகளை நோக்கி போய் கடைசியில் எந்த குடும்பத்துக்காக நீங்கள் ஒன்று செஞ்சீங்களோ அந்த குடும்பமே பாதிக்கப்படக்கூடிய நிலைமை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு 3வது நபர்களினுடைய தேவையில்லாத பேச்சும், தேவையில்லாமல் உங்கள் மேலே இல்லாதது பொல்லாததும் சொல்லி கணவன் மனைவிக்குள்ளே உண்டான ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை உடைக்கிற அளவுக்கெல்லாம் பாதிப்புகள் நடந்திருக்கும். அந்த பாதிப்புகள் ரொம்ப மனசுடைஞ்சி பிரிஞ்சிடலாமான்னெல்லாம் சிலர் யோசிக்கிற அளவுக்கெல்லாமே பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் கேஸ் வழக்கு, இல்லாதது பொல்லாதது தன் மேலே பழிகளை சுமத்தக்கூடிய நிலைமைகள், இது எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், அதை விட்டு அழகாக நீங்கள் ரிலீஃப் பார்க்க போகிறீங்க. அந்த பிரச்சனையை விட்டு நீங்கள் விலகி வர போகிறீங்க. உங்களுக்கு இந்த நேரத்தில் சில நட்புகள் கை கொடுக்க போகுது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் மீண்டும் கணவன் மனைவி இணைந்து வாழ்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். ஆல்ரெடி டைவர்ஸே ஆயிடுச்சு, மறுமணத்திற்கு வழி பிறக்குமான்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறேன். பட் எதுவுமே கனெக்ட் ஆகலை. என்ன செய்யறது, நான் எதிர்பார்க்கிற அந்த உறவு, நான் எதிர்பார்க்கிற அந்த வாய்ப்பு அமையுமான்னு நினைச்சவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், அமைய போகுது. குடும்ப விருத்தி உண்டாக போகுது. ஒரு நல்ல ஒரு மெஜாரிட்டியில் நிற்க போகிறீங்க. அது மட்டுமல்ல,
துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்ப விருத்தி மட்டுமல்ல, தனம் செல்வம் செல்வாக்கு மட்டுமல்ல, இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துல போய் நின்று பேசினாலும் அந்த பேச்சுக்கு ஒரு பலம் கிடைக்கும், வலிமை உருவாகும். அடுத்தது 4ஆம் வீட்டில் பார்க்கக்கூடிய இந்த குரு பார்வையால் உங்கள் ஆரோக்கிய ரீதியில் நீண்ட நாளாக இருந்த பிரச்சனைகள் நீங்க போகுது. உங்களுடைய ஜாயின் நெக், அதாவது பின்னாடி கழுத்து, அப்புறம் இந்த இடுப்புக்கு மேலே சைடு பக்கவாடு, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு அதே இடுப்பு முழங்கால் குதிகால் வரைக்குமே பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். உண்மையை சொல்லணும்னா துலாம் ராசி என்பவர்களுக்கு பல பேருக்கு சரியான ஒரு உணவு ஃபுட் இல்லாத ஒரு நிலை, அது வந்து நம்ம கரெக்டான நேரத்தில் சாப்பிடாமல் இருந்ததுனாலேயோ அலைச்சல்களாலேயோ உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் பாதிப்புகள் கொடுத்துருக்கும், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்துருக்கும், அது உள்ளுறுப்புகளையே பாதிச்சிருக்கும். இந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் ரிலீஃப் ஆக போகிறீங்க. ஒரு 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 சிலருக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே அது சரியாயிடும், சிலருக்கு அதற்குண்டான மருத்துவ ஆலோசனைகள் கிடைக்கும். இந்த அமைவுகள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்க போகுது. 4ஆம் பாவத்தில் மண், மனை, வீடு, பூமி சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்க போகுது. அப்போது கட்டின வீடை வாங்க போகிறீங்க. அது மட்டுமல்ல, ஆல்ரெடி நீங்கள் கட்டிய வீடை முழுசாக கட்ட முடியாமல் பாதியில் நிற்குதே, இதை நாம் இன்னுமே எப்படி நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கிறது, கேட்ட லோன் வரல, இல்லை கேட்ட இடத்துல பணம் வரல, இல்லை கொடுத்த பணம் கைவந்து சேரலையன்ற ஒரு நிலைமை இருந்திருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும், அதற்குரிய வழிகள் பிறக்கும். நீங்கள் வீடு கட்டக்கூடிய விஷயங்களை பூர்த்தியாக முடிச்சுடுவீங்க இந்த வருடத்தில். அதையும் தாண்டி ஆல்ரெடி வாங்கின வீட்டுக்கு லோன் கட்ட முடியாமலேயோ, கடன் சுமைகள் அதிகரிச்சோ, இதனால் நிறைய நெருக்கடிகளுக்கு ஆளாயிருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுடைய பொருளாதார ரீதியில் உங்கள் தொழில் இல்லைன்னா நீங்கள் வேலை, இந்த வேலை ரீதியிலையும் சரி தொழில் ரீதியிலையும் சரி பெரிய லெவலில் உங்களுக்கு வளர்ச்சி பாதை உருவாயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இந்த வருடத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த பலமான காலகட்டமாக இது அமைய போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, நீங்கள் பெற்ற பிள்ளைகள், ஏன்னா உங்களுக்கு வந்து அடுத்தது இந்த குரு உச்ச குரு பார்வை விழக்கூடிய இடமே உங்களுடைய 6ஆம் பாவம் இல்லையா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த 6ஆம் பாவத்தில் தான் 5ஆம் பாவாதிபதி சனி பகவான் அமர்ந்திருக்காரு. அந்த சனியை குரு பார்வை, உச்ச குரு பார்வை விழும் பொழுது பெற்ற பிள்ளைகள் அவர்களது வாழ்க்கையில் திருமணம் செய்ய முடியாத நிலைமைக்கு ஆளான துலாம் ராசி அன்பர்கள் தடையாகி, அவர்களுக்கு எல்லா தகுதி, திறமை, கெப்பாசிட்டி எல்லாம் இருந்தும் கூட நல்ல ஒரு அவங்களுக்குன்னு உண்டான ஒரு தகுதி இருந்தும் ஏன் மிஸ் ஆகுது அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். அந்த திருமண வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலான அமைவுகள் அமையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது. பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி எடுக்கிற முடிவுகளாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி அவர்கள் எடுத்த முடிவால் பிரிஞ்சு வாழக்கூடிய நிலைமைகள் இருந்தாலும் சரி, அதிலிருந்து மீண்டு வெளியில் வந்து இணையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். மீண்டும் உங்களுடைய பேச்சை கேட்டு நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு கை கொடுக்குற அளவுக்கு சில வாய்ப்புகள் அமையும். அப்போது துலாம் ராசி அன்பர்களுக்கு இத்தனை நாளாக பிள்ளைகளால் நமக்கு ஒரு பலமான நிலை உருவாகலையே, அவர்களது வேலை வாய்ப்புகள் சரியான விதத்தில் நமக்கு கை கொடுக்கலையே அப்படின்னு நினச்சி வருத்தத்தில் இருந்த உங்களுக்கு இந்த வருடத்தில் பிள்ளைகளை கண்டு பெருமை அடையக்கூடிய வருடமாக இது மாறப்போகுது. அதுலேயும் உங்களுக்கு உச்ச குரு மட்டும் வேலை செய்வார்னு நினைக்க வேண்டாம். 6ஆம் பாவத்தில் இருக்கிற சனியால் எப்பேற்பட்ட எதிரியையும் அழகாக வெல்லக்கூடிய காலமாக இது உங்களுக்கு அமைய போகுது. எப்படின்னா, இந்த 6ஆம் பாவத்தில் இருக்கிற சனி பகவான் உங்களுடைய எதிரிகளை வீழ்த்தக்கூடிய வல்லமை உங்களுக்கு கொடுக்கும். அதே நேரத்தில் குரு உச்ச குரு பார்வையும் விழும் பொழுது தெய்வத்தினுடைய முழு அனுகிரகம் உங்கள் மேலே விழும். அது உங்களை பெரிய லெவலுக்கு ஒரு ஃபோக்கஸ், ஒரு ஸ்டார் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான எல்லா அமைப்புகள் இருக்கும். சினிமா துறையில் இருந்து இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு தொழில் ரீதியில் வியாபார சம்மந்தப்பட்ட துறை, ஒரு பிஸ்னஸ் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்னென்னா, இந்த வருடம் அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலமாக உங்களுக்கு மாறும். அதுலேயும் உச்ச சூரியனுடைய பார்வை உங்கள் மேலே விழப்போகுது. அப்போது அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசு உத்தியோகத்தில் ப்ரமோஷன், அதே நேரத்தில் நிறைய அவார்ட் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த வருடத்தில் அமைய போகுது. நீங்கள் மெடிக்கலோ இல்லை மருத்துவ துறையிலேயோ இல்லை அறிவியல் விஞ்ஞான சம்மந்தப்பட்ட துறைகளிலேயோ புது புது முயற்சிகள், கண்டுபிடிப்புகள் பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு நேம்,
அதற்கு இத்தனை நாள் கிடைக்காத ஒரு பேட்டர்னோ இல்லை அதற்குண்டான லைசன்ஸோ கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறும். உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% இத்தனை நாட்களாக தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு உண்டான அருமையான காலகட்டமாக மாறப்போகுது. துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கிய மேன்மைகளும் கிடைக்கும். இதனுடன் நீண்ட நாள் திருமண தடை துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்க போகுது. உங்களுக்கு உச்ச குரு பார்வை குடும்பஸ்தானத்தில் வெல்றதுனால இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்னு ஏற்கனவே நீங்கள் டிசைட் பண்ணி கூட கடைசி நேரத்தில் ரிஜெக்ட் ஆகியிருந்திருக்கும். சிலருக்கு இப்போ என்ன பார்த்தாலும் பொண்ணு அமையலை, என்ன பார்த்தாலும் வரக்கூடிய மாப்பிள்ளை பார்த்துட்டு போனால் பிரேக் ஆகுது அப்படின்ற குழப்பம் இருந்திருக்கும். கண்டிப்பாக இப்போ மூவ் பண்ணுங்க. இந்த வருடத்தில் அழகான அருமையான மற்றவர்கள் உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு திருமண வாழ்க்கை அடைய போகுது. நீண்ட நாள் தடையா இருக்கக்கூடிய புத்திர பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதனுடன் நீங்கள் உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அழகாக தீர்க்க போகிறீங்க. உங்கள் மேலே வீண் பழிகளும் அபாண்டமான சில செயல்களால் உங்களுடைய இமேஜ் கெட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு வெளியில் போயிடணுன்ற சில முயற்சிகள் எல்லாம் நடந்திருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், அதே இடத்துல ரீஎன்ட்ரி கொடுத்து உங்களுடைய லெவல் உங்களுடைய ரேஞ்ச் என்னன்றதை நீங்கள் காட்டக்கூடிய அளவுக்கு மற்றவர்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் இந்த வருடத்தில் ஒரு நல்ல ரிசல்ட் பதிலடி ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க. அதில் எந்த மாற்றம் இல்லை. தொழில் ரீதியில் பெரிய லெவலில் ஒரு குரோத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ராசி துலாம் ராசி அன்பர்கள் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. மேற்கொண்டு துலாம் ராசி அன்பர்கள் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருந்த உறவு ரீதியில் இருந்த அந்த மனக்கசப்புகள் எல்லாம் விலகி இயல்பு நிலைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் சொத்து வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரப்போகுது. மேற்கொண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு வெளிநாடு முயற்சிகள் பெரிய லெவலில் கை கொடுக்கும். ரொம்ப நாளாக தடையாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இப்போ மூவ் பண்ணுங்கள், கிளிக் ஆகிடும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பின்னடைவுகளை இந்த கொஞ்ச நாளில் சந்திச்சாச்சு. சில பிரச்சனைகள் குடும்ப ரீதியில் இழந்தவங்களை என்னை விட்டு பிரிஞ்சவங்க மீண்டும் வந்து இணையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமான்னு நினச்சிங்கன்னா 100% பிரிந்தவர்கள் ஒன்றிணைவீங்க. பிடிச்சவங்க விலகி போயிருந்தால் அவர்கள் மீண்டும் உங்களை தேடி வந்து உங்ககிட்ட வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புது உறவுகள் துலாம் ராசி அன்பர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. இடமாற்றங்கள் பெரிய லெவலில் கை கொடுக்கும். நீங்கள் அடுத்தது முயற்சி எடுக்கக்கூடிய ரொம்ப நாளாக வேலை இழந்து தவிக்கிறேன், தேடுற வேலை கிடைக்கலன்னு நினச்சிங்கன்னா இப்போ அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வருடத்தில் கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு ராசி துலாம் ராசி அன்பர்கள். சந்தோஷமாக குடும்பத்தோடு இணைஞ்சு வாழக்கூடியவங்களும் நீங்கள் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த நம்பிக்கையோடு இறங்கி நீங்கள் செயல்படுத்துங்க, ரொம்ப நல்ல மேன்மைகள் கிடைக்கும். அதே போல் நீங்கள் வணங்கக்கூடிய ஒரு தெய்வ அமைவுகள் இந்த வருடத்தில் நீங்கள் போயிட்டு வாங்க வாய்ப்பு கிடைக்கும்போது முடிஞ்சால் அந்த வருடம் பிறந்ததுமே கூட போயிட்டு வரலாம். அஷ்டலக்ஷ்மி வழிபாடுகள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை போய் வழிபட்டுட்டு வாங்க. அதுவும் வெள்ளிக்கிழமையில் அந்த வாய்ப்பு கிடைச்சா மிகச்சிறந்த வாய்ப்பு உங்களுக்கு அமைச்சு கடவுளுடைய அனுகிரகத்தை அணுகுங்க. என்னை பொறுத்தவரையிலையும் துலாம் ராசி அன்பர்களுக்கு முழுமையான தெய்வ அனுகூலமும் இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. பக்கபலமாக இறங்கி செயல்படுத்துங்க. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிற ஜனன ஜாதகமும் திசா புத்திகளும் ப்ளஸ் சர்வாஷ வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் இந்த பரல்கள் 3க்கு மேலே 4, 5, 6, 7, 8 அறுத்துட்ட ஜாக்பாட் அடித்த மாதிரி உங்களை சடனாக ஹை லெவலுக்கு கொண்டு போயிடும். அதுதான் அதிர்ஷ்டம் நம்ம சொல்லுவோம். அந்த அதிர்ஷ்டத்திற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கா இல்லைன்றது உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து முடிவு எடுத்துக்குங்க. அது 3க்கு 4க்கு கீழே வந்தால் நெகட்டிவாக மாறிடும். அப்படி பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுங்க. பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. இந்த வருடம் பொன்னான வருடமாக உங்களுக்கு அமைய எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.